வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. ஒரு வழியாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது எல்லாருக்கிட்டையும் இருக்கிற கேள்வி கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடிங்க சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த எக்ஸாம் எழுதி முடித்த எல்லாருமே நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, ரிவிஷன் ப்ளஸ் ஷார்ட்கட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 4 to 5 months எல்லா எக்ஸாமுக்குமே நமக்கு தேவைப்படும். இதுதான் மந்த்ரா ரூலு ஃபார்முலா எதனா வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சிலபஸை முடிச்சிடணும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு லாங்குவேஜ் பேப்பர் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸு ரிவிஷன் ப்ளஸ் ஆப்டிடியூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? இதை ரிவிஷன்னா ஜஸ்ட் எடுத்து அப்படியே படிக்கிறது இல்லை, உங்களோட நோட்ஸை நீங்கள் சுருக்கணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து என்ன சொல்கிறது, பாரதியார், பெருஞ்சித்திரனார், சரிங்களா, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி தான் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. வேறு யாரையும் பற்றி வீரபாண்டிய கட்டம் அதுலாம் இருக்குன்னா எல்லாத்தையும் சுருக்கணும், ஒவ்வொரு பக்கத்தில் சுருக்கணும். சுருக்கி அதுக்கு ஷார்ட்கட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் இங்கே என்ன ஆகும், உங்களுக்கு ஞாபகம் வரும். சரிங்களா? நீங்கள் பிளாங்காக படிக்கிற, வீடியோ கிளாஸ் பார்க்குறேன், நோட்ஸ் எடுக்கிறேங்கிறதுலாம் ஒர்க் ஆகாது. எப்போவுமே 2 நோட்ஸ் இருக்கணும். ஒன்று வந்து நீங்கள் வந்து அதான் அந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி எடுத்த நோட்ஸ். ஹிஸ்ட்ரினா எடுத்து டாபிக் வைஸ் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, தமிழ்னா டாபிக் வைஸ் நோட்ஸு, மேக்ஸ் தான் எப்படியோ நம்ம இது பண்ண போகிறோம். அப்படி எடுத்திருந்த நோட்ஸை நீங்கள் சுருக்கணும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு. உதாரணத்துக்கு இப்போ குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு வரப்போகுது. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 6 நோட்டு போடணும். 6 ப்ளஸ் என்னது 7 8 தமிழுக்கு, இன்னொன்று 9 மேக்ஸ்க்கு. 9 நோட்டு உங்கள் கையில் வாங்கி என்ன பண்ணுங்க, அந்த நோட்ஸை வந்து நீங்கள் சுருக்கணும் வித் ஷார்ட்கட்ஸோடு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரீகலெக்ட் பண்ண நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லி. எங்கெங்கே லிங்க் வேர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களை இது பண்ண முடியும். இப்போ வந்து நான்மணி கடிகை யார் கேட்டிருந்தாங்க இல்லையா, நான்மணி கடிகை, கடினா பாம்பு, நல்லாதனார் அப்படின்னா நாகனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லிங்க் எடுக்கணும். அப்படி இருந்தால் தான் டக்குன்னு போக முடியும் எக்ஸாம் ஹாலில். நீங்கள் வெறுமனே புக்கை வாசிச்சுட்டு போகிறது, வீடியோ கிளாஸ் பார்த்துட்டு போகிறது, ஆல்ரெடி எடுத்த நோட்ஸ் இது பண்ணுறதுங்கிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இல்லை, எந்த எக்ஸாமுமே ஒர்க் ஆகாது. உங்களோட குறி வந்து எப்படி இருக்கணும்னா, நோட்டிஃபிகேஷன் பார்த்து இப்போதைக்கு கூட இன்னும் ஒன்றும் இல்லை, குரூப் 2 இன்னும் உங்களுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது, அது இன்னும் விட்டு போகலை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ரிவிஷன் நோட்ஸை வித் ஷார்ட்கட்ஸோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களாங்க? சரி, இப்போ இந்த கட் ஆஃபை பார்ப்போம். இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே அஃபிஷியலான கட் ஆஃப். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு மார்க் எல்லாமே நம்ம அஃபிஷியலாக எடுத்தது தான். 2018 2019 விட்டுருங்க, 2018 22 24. சரிங்களா? இவ்வளோ தான். ஸோ மேலே இருக்கிற பாக்ஸ் எல்லாமே போன வருஷம் நடந்த குரூப் 4ஓட ரிசல்ட்டு கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்த குரூப் 4ஓட ரிசல்ட்டு அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சிக்கிட்டேருந்து நம்ம வாங்கினது. சரிங்களா? அதாவது லாஸ்ட்டாக இந்த மார்க் இருக்கிறவங்க தான் வேலைக்கு போயிருக்காங்க. சரிங்களாங்க? நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த மார்க்லேருந்து ஒரு ப்ளஸ் ஆர் -3 வச்சுக்கோங்க. ஒன்று 170 கிட்ட ப்ளஸ் போகலாம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், 164 ப்ளஸ்ஸாக இருக்கலாம். சரிங்களாங்க? ஏன்னா இந்த வாட்டி அவங்க வந்து அந்த குரூப் 1 பேட்டர்னில் தான் நமக்கு தெரியும். அதே குரூப் 1 பேட்டர்னில் தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு 4 லைன் கொடுத்துட்டு அந்த 4 லைனில் ஒரு லைனே தப்பு மாதிரி இல்லை, ஒரு லைனில் கடைசி பகுதியை மட்டும் தப்பாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க கொஸ்டின். ஓகே, அப்படின்னா டெப்த்தாக எப்படி நம்ம படிக்கணும், எப்படி லிங்க் வச்சு படிக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? அண்ணாதுரை சொன்னது அது எல்லாமே கொஸ்டினில் வந்துருந்துச்சு. பெரியாரா அண்ணாவா அப்படின்ற இடத்துல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. சரிங்களா? அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு குரூப் 2க்கு இன்னும் உங்கள் கையில் இருக்குது. அந்த ரிவிஷன் நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வித் ஷார்ட்கட்ஸோடு. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களாங்க? We will meet in next class. Thank you.